ரதிய காடுப்படியில் இன்றைக்கி அக்கா சவு சட்னி பண்ண போகிறேன். எவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சவுவில் சின்ன காயாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பிஞ்சாக இருக்கும், சீக்கிரமாக வதங்கும், சட்னியும் டேஸ்டியாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் குழு குழுன்னு நம்ம அந்த சட்னி வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தண்ணி காய்ச்ச சட்னி ரொம்ப நல்லது. அக்கா சின்ன காயாக எடுத்துருக்கேன், பாதி கட் பண்ணிட்டேன். இப்போ மீதியும் கட் பண்ணிடலாம். நல்லா தோலை சீவிட்டு அலசிட்டு கட் பண்ணும். இப்போது சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். வடை சட்டியாக அடுப்பில் காய வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். ஒரு அரை ஸ்பூன் தனியா, லைட்டாக ஒரு 2 பரட்டு பரட்டிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு ஒரு 5 காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன். 6. உங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 6 போட்டிருக்கேன்னா அக்கா 5 போட்டிருக்கேன்னா 5 போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். மல்லி வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். போதும், மல்லி வறுபட்டது போதும். இப்போ அந்த சவு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பல்லு பூண்டு, இதை அது கூட போட்டுரும். நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ அந்த வத்தல் வறுபட்டுருச்சு. வறுபடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அக்கா தனியாக எடுத்துட்டேன். அது அப்படியே தனியாக ஃபஸ்ட்டு இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். காய் அந்த நம்ம சவு வேகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அக்கா கிச்சன் ஜன்னல் வழியாக காற்று அடிக்குது, இங்கே பாருங்கள். அதனால் தீ வந்து அளப்பாயுது. இப்போ வந்து இதுக்கு ஒரு அரை ஸ்பூனு கல் போட்டுக்கிறேன் அக்கா. வதங்கும் போதே போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கி. இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கி. அந்த ஆனியன் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நம்மளுக்கு அந்த சவு கொஞ்சம் வதங்கணும். இந்த சவு கொஞ்சம் பிஞ்சாக வாங்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். பிஞ்சு எப்படி பார்க்குறதுனா, மேலே வந்து முள்ளாக இருக்கும் சவுக்கு. அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, முத்தலாக இருக்கும். மேலே மழுன்னு இருந்தால் பிஞ்சு நல்லா க்ரீனிஷாக இருக்கும். இந்த முத்தலாக இருக்கிறது கொஞ்சம் லைட் கலர் கொடுக்கும். இப்படி தான் அக்கா வித்தியாசம் கண்டுபிடிச்சி சவு எடுப்பேன். இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ சவு இந்த ஸ்டேஜில் ஒரு பாதி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அதை லேட்டாக ஏன் தக்காளியை போடுறோன்னா வேகாது, சவு காய் வேகாது. அதனால் இந்த சவு வந்துப்போ நம்ம இப்படி கட் பண்ணி பார்த்தா கட் ஆகணும், அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நம்ம தக்காளியை போடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து அவ்வளோதான். இனிமேல் எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். இப்போ அப்படியே ஆற விட்டுருவோம் ஃபேன் காற்றுல. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னு சொன்னால் 1 காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. அக்காவுக்கு காரசாரமாக சாப்பிட்ணும், அதனால் நான் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ கறிவேப்பிலை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன்.